விரைவில் இன்னும் பலரை மகளிர் உரிமைத் தொகை வந்தடையும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் வாழைத்தோப்பு திட்டப்பகுதிகள் 77 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 504 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அன்றும் இன்றும் என்றும் திமுக அரசு என்றும் உங்களுக்காக உழைத்துக் கொண்டே இருக்கும் என கூறினார். அரசு வீடுகளை ஒதுக்கினாலும் அதனை பொறுப்புடன் பராமரிக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், மகளிர் விடியல் பயண திட்டம் 780 கோடி பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சமத்துவம் திட்டத்தை அறிமுகப்படுத்தினப்போ அங்க இருக்கக்கூடிய வீடுகளை அங்க இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய அந்த மகளிருடைய பெயர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு கலைஞர் வழியில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இங்கே ஒதுக்கப்படுகிற அத்தனை வீடுகளையும் அங்கு வசிக்கக்கூடிய மகளிருடைய பெயரிலே பதிவு செஞ்சு கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லை, ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயணம் திட்டம். இந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு இந்த 4.5 வருடங்களில் மட்டும் 780 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க.